அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 25/8/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று தேய்பிறை சஷ்டி விரத நாள். முருகப்பெருமானை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் பழனி முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். பழனி முருகப்பெருமானுடைய அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கவும், எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் கிடைக்கவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இன்று கரிநாள், சுபகாரியங்களை செய்வதை தவிர்க்க வேண்டிய நாள். நாளை கார்த்திகை என்று சொல்லப்படுகின்ற கிருத்திகை விரத நாள், தேய்பிறை அஷ்டமி நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆவணி மாதம் 9ஆம் நாள். இன்று காலை 11:12 வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி உள்ளது. இன்று இரவு 10:43 வரை பரணி நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் கிருத்திகை நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 3:15 முதல் 4:15 வரையும் இன்றைய நல்ல நேரம் உள்ளது. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையும், குளிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். சூரிய பகவானை உச்சமாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும். கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சியான நாள். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். உங்கள் காதலை இரு வீட்டாரும் ஏற்பதற்கான வாய்ப்புகள் உள்ள நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். மாணவர்கள் உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்று அரசியல்வாதிகளுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபம் ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும். ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்பு உள்ள நாள். இன்று கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். வரவேண்டிய பழைய பாக்கிகள் வருவதற்கு வாய்ப்புள்ள நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுனம் ராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். வீட்டிலே இருந்தவர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் குறையும். சகோதர வழியிலே ஆதாயம் உண்டு. பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஒரு காம்ப்ரமைஸ் கிடைக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி மற்றும் தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு
அதிரடி இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ள நாள். அரசு ஊழியர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு இருந்த மந்த நிலைமை மாறும். புது பிஸ்னஸ் ஆரம்பிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் வந்து சேர்கின்ற நாள். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அன்னபூரணி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கடகராசி என்பர்களே, விரயங்கள் கூடும் நாள். தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். வீட்டுக்கு தேவையில்லாத பொருளை வாங்கி குவிக்காதீங்க. விரயங்களை சுப செலவுகளாக மாற்றிக்கிறது புத்திசாலித்தனம். கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் வந்து போகும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதிலே சில தடைகள் வந்து போகும். டைவர்ஸுக்காக அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பார். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். அரசியல்வாதிகளுக்கு திடீர் செலவுகள் உண்டு. மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டி குறையும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். ஃபுட் கேட்டரிங் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் வருகின்ற நாள். பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வாகனத்தை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று மாலை நேரத்தின் பின்னர் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. புதன் பகவானை ஆட்சியாகவும் உச்சமாகவும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். குடும்பத் தலைவிகள் மற்றும் பெண்கள் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு அல்லது சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு அனுகூலமான நாள். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர், இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜிம், பியூட்டி பார்லர் மற்றும் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. துலாம் ராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது. பொறுமையாக சாதிக்க வேண்டும். மாணவர்கள் உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்க வேண்டிய நாள். சொந்தமாக வீடு வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு வேறு கம்பெனிகளிடமிருந்து வாய்ப்புகள் கிடைக்கும். மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் பணவரவு உண்டு. கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள்
குறையும். டெய்லராக இருப்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. சிலருக்கு திடீர் யோகம் உண்டு. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. ஆன்லைன் டீச்சிங் செய்பவர்கள், டியூஷன் சென்டர் வைத்திருப்பவர்கள், ஆன்லைனில் டியூஷன் எடுப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். கோச்சிங் சென்டர் நடத்துபவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வரும். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. தனுசு ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். நண்பர்கள் வழியிலே நன்மைகள் நடக்கும் நாள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். பயன்படுத்திக்கங்க. வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். கம்பெனி விட்டு வேறு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அதேபோல் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிராதேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மகர ராசி என்பர்களே, விரயங்கள் கூடும் நாள். தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய நாள். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களில் செல்லும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு வீட்டு ஓனர்களால் சில பிரச்சனைகள் வரும். கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நாள். இதேபோல வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோர் அல்லது சொந்த ஊருக்கு வருபவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ளுங்கள். 3ஆம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. அதேபோல் பெரியவர்கள் முதியோர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை இருந்தவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற நாள். இன்று சொந்த வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அதேபோல் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே புது முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடலாம். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மீனம் ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க, அதனால் பிரச்சனை உங்களுக்கு தான் வந்து சேரும். வீட்டிலே ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நண்பர்கள் வழியிலே நன்மைகள் கிடைக்கும் நாள். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். அரசியல்வாதிகளுக்கு திடீர் செலவுகள் உண்டு. இதேபோல் சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களால் சிலருக்கு விரைய செலவுகள் வந்து சேரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மீனாட்சி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகவும் நன்மைகளை தரக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல பண்ணாரி அம்மனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.